இந்த ஆண்டு துவக்கத்துல இருந்தே சங்கீதா மற்றும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய விவாகரத்து விஷயம் தான் சோசியல் மீடியாக்கள்ல பூதாகரமாக உடைச்சது. இந்த ஆண்டுடைய மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸே அது அப்படின்னு கூட சொல்லலாம். சோ பெரிய அளவுல இந்த விஷயம் விமர்சிக்கப்பட்டது. இது கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னு பல எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகள் சோசியல் மீடியாக்கள்ல இதனை பெரிதாக்க பார்த்தாங்க. மேலும் பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்களுமே தளபதி விஜய் அவர்கள் மீது அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளையுமே அந்த விவாகரத்து மனுல வச்சாங்க. சோ இது எப்படி சாத்தியமாகும்? விஜய் அவர்கள் அப்படி எல்லாம் கிடையாது, இது ஒரு அரசியல் சூழ்ச்சியா இல்ல இதுவுமே திமுக வேலையா அப்படின்னு பல கோணங்கள்ல விவாதிக்கப்பட்டு பல கோணங்கள்ல இதை பற்றி விசாரிக்கவுமே பட்டது. ஆனால் ஒரு சில மாதங்கள் கழித்து சங்கீதா விஜய் அவர்களே இந்த விவாகரத்தை வாபஸ் வாங்குவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. சோ அந்த சம்பவம் தான் சமீபத்தில் நடைபெற்றது. இது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. தளபதி ரசிகர்கள் மற்றும் தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. சோ காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய விவாகரத்து அறிவிப்பு வெளியானதுல இருந்தே பலருமே சங்கீதா விஜய் ஆகிய இருவருமே நல்ல பேர், 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து வாழுங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கும் நல்லது அப்படின்னு சொல்லி பல அறிவுரைகளை சோசியல் மீடியாக்கள்ல வழங்கினாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இரு குடும்பத்தாருமே இதனையே தான் முயற்சியும் பண்ணாங்க. சோ அவங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைச்சிருக்கு. தற்போது இவங்க மீண்டுமே ஒன்று சேர்ந்து வாழ முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ ஆகையால சமீபத்துல முதல்வர் அலுவலகத்திற்கு சங்கீதா விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து வாழ்த்துமே தெரிவிச்சிருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.